ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ஊரில் கோயிலில் ஆண்டு விழா, அதுக்காக வந்தோம். வர வழியில் அன்றைக்கி காது குத்துற இருந்துச்சுல, அந்த கோயில் முன்னாடி இருக்கிற ஆற்றுல மீன் பிடிக்கல அப்படின்ட்டு இந்த கோயில் முன்னாடியே வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. ஒரு வாரம் தானே ஆச்சு காது குத்தி, அப்போ போட்ட வாட்டர் பாட்டில் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு மீன் பிடி கிளம்பியாச்சு. செளியை வண்டி விட்டு கீழே இறங்கல, சேராயிடுமாம்மா காலில். இது தண்ணிக்குள்ளே மேலே இருக்கிற தென்னை மரமெல்லாம் தெரியுது, அது பார்க்குறக்கு அழகாக்குது. அவங்க அப்பா அன்றைக்கே கையில் பிடிச்சி ஒரு 2-3 குட்டி மீன் தான் பிடிச்சாரு. வீட்டில் இருக்கிற பெரிய மீன் வந்து வேறு பாப்பா பிடிச்சிது. கையில் பிடிச்சா இன்றைக்கி பிடிக்க மாட்டாருன்ட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்த கவர் இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் எல்லாம் தூக்கி என்னோட ஹேண்ட்பேக்கில் போட்டு அந்த கவரில் பிடிச்சாரு. குட்டி மீன் நிறையா கிடச்சி, பெரிய மீன் ஒன்றும் கூட கிடைக்கல. சரி, இந்த கவரை அங்கே ஒரு குச்சி மாதிரி இருந்துச்சு, அதில் மாட்டி விட்டு போகலாம், மீன் இது உள்ளே போகுமா என்ன போன வாரம் அந்த பக்கம் சைடு வந்து அந்த தொட்டிக்குள்ளேயெல்லாம் மீன் வருச்சுல்ல, அதனால இதுலேயும் வரும்னு சொல்லிட்டு மாட்டி விட்டு கிளம்பிட்டோம். வருமா என்னன்னு தெரில. சரி, ஊருக்கு திரும்பி வரும்போது பார்க்கலாம் அப்படின்ட்டு வீக்ஸித்து வரும் கல்லில் எடுத்து போட்டு அந்த அலை வருதில் அதை பார்த்துட்டுருக்குறான். பூரா குட்டி மீன் தான், நிறைய கிடச்சி. ஊருக்கு வந்தாச்சு. நாங்கள் ஊருக்கு வரும்போதே தீக்ஷா அம்மா அண்ணாலாம் கோயிலுக்கு போயிட்டாங்க. ஒரு பூஜை ஆகிற கொஞ்சம் லேட் ஆகுனாங்க, அதனால சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போய்க்கலான்ட்டு வீட்டிலே இருந்தோம். தீக்ஷா சாக் பீஸ் எல்லாம் எடுத்து பாக்ஸ் போட்டு விளையாண்டுக்கிறேன் பாருங்க. ராமர் கோயிலில் தான் ஆண்டு விழா. இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ தான். திங்கக்கிழமை வந்து காரமடை தேர். இங்கே சாமி கும்பிட்டு நாளைக்கு வந்து காரமடை போவோம். அதனால் இன்றைக்கி வந்து பந்தசேர்வி எல்லாம் எடுத்து விளையாடி சாமி கும்பிட்டு நாளைக்கு காரமடை கிளம்பிடுவாங்க. நான் காரமடை போய் 4 வருஷம் ஆச்சு. தீக்ஷித் குழந்தையா இருக்கும்போது அம்மாட்ட விட்டு போயிடும். அதுக்கு முன்னாடியெல்லாம் முன்னத்த நாள் போய் தேர் பார்த்துட்டு அடுத்த நாள் சாமி கும்பிட்டு நைட்டு தான் வருவோம். இந்த வருஷம் போக முடியல, அடுத்த வருஷம் பார்ப்போம். இன்னும் தீக்ஷித் செலியனெல்லாம் காரமடையே போகலை, அடுத்த வருஷமாவது கூட்டிகிட்டு போகணும். இந்த டைம் எல்லாமே குட்டீஸுக்கு தான் பந்தசேர்வி எடுத்தாங்க. அண்ணா பையங்க பந்தசேர்வி எடுத்தால் தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க மேலே, அதில் குட்டீஸுகளுக்கு ஒரு ஜாலி. வெயிலுக்கு பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா குளுகுல்னு இருக்குமா, ஒரே ஜாலி தான். சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பாடு வீட்டுக்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு. செலியனோட ராமம் பாருங்க, இன்னும் அலையவே இல்லை. சாயங்காலமாச்சு. வர்ற வழியில் மதியானம் ஊருக்கு போகையில் கவர் போட்டுட்டு போனோம்ல மீன் பிடிக்கிறதுக்கு, அதில் மீனுக்கு தான் பார்க்கலான்ட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் அதுலலாம் ஒன்று இருக்குது, அது வா போகலாம் அப்படின்னாரு. சரி, போட்டு விட்டதுக்காக பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். இருக்குதா என்னன்னு தெரியல. பெரிய மீன் ஒன்று இருந்துச்சா பரவாயில்ல, ஒன்றுமே காணும். ஒரு குட்டி மீன் மட்டும் ஒன்றே வந்து கேட்குது. வகையில் பிடிச்சது தீக்ஷா கொஞ்சம் கொடுத்துட்டுமா, இப்போ வந்து கொஞ்சம் பிடிச்சி